எங்க ரக்ஷித்தோட அம்மா மனசு கஷ்டப்பட்டு போனது தான். உடனே ஈரா பின்னாடி போயிட்டு, "எனக்கு இப்படி தான் நடக்கும் தெரியும் ஆன்ட்டி. நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க. நான் அவங்ககிட்ட பேசுறேன்னு" சொல்லுவாங்க. இங்க இந்த கேடி பெரியம்மா வேற சும்மா வந்து நம்ம சுதா கிட்ட, "பூஜை முடிஞ்சிருச்சே, அந்த கோஷ்டிகள ஃபர்ஸ்ட்டு வெளிய போ சொல்லுன்னு" சொன்னா, உடனே நம்ம சுதா பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கி வரையும், நம்ம அப்பாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "நீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு, எங்கள மட்டும் இல்ல, எங்க கூட உள்ளவங்களையும் உங்க வீட்டுக்கு மரியாதையா அழைச்சிருக்கீங்க. அது மட்டுமா, என் பொண்ணு உங்க மருமகளா ஆக்கணும்னு கூட யோசிச்சிருக்கீங்க. பையனோட சந்தோஷத்துக்காக நீங்க இவ்வளோத்துக்கு முயற்சி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்ல, ரக்ஷித்தை விட நல்ல பையன் என் பொண்ணுக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன இப்போ அவ புரிஞ்சுக்கல. நான் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவா. நான் புரிய வைக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம, நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு நினைச்சீங்க. முன்னாடியே தெரியும். அதான் அதான் எல்லா ஏற்பாடோட தான் நானும் இங்க கிளம்பி வந்தேன். அது மட்டும் இல்லாம அப்பவும் பார்த்தீங்கன்னா, விவானையும் ஆணுவையும் சேர்ந்து ஒண்ணா பார்த்தது தான். கோபத்துல விவான் கிட்ட வாட்ச குடுத்துட்டு, நான் இதை உன்கிட்ட சுத்தமா எதிர்பார்க்கல. வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இழுத்து கூட்டிட்டு போயிருவாங்க. இங்க நம்ம மாலத்தி வேற, உங்க தகுதிக்கு நாங்க தகுதி இல்லாதவங்க தான். இருந்தாலும் என்னால முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சட்டம் மாத்த போகையும் சுதாவும் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டது மட்டும் இல்லாம, என் பையனுக்கு உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ண வைக்க போறேன்ட்டு நீங்க எப்படி நினைக்கலாம்? உடனே நம்ம மாலத்தியும் பார்த்தீங்கன்னா, அதான் நான் 2 மோதிரத்தை பார்த்தேனே. அது ஒன்றும் உங்க அப்புவுக்காகவும் ரக்ஷித்துக்காகவும் இல்ல. ரக்ஷித்துக்கும் ஹீராவுக்காக நான் ஏற்பாடு பண்ணது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க. பொண்ணு எப்போ என் பையனோட வாழ்க்கையில வந்தாலும் அன்னைக்கே அவன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு என்ன மந்திரம் பண்ணாலோ தெரியல. அது மட்டுமா, நீங்க வேற என் பையன்கிட்ட ஆன்டி பார்ட்னர் பேட்டா பார்ட்னர்னுக்கிட்டு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மூத்தவளை விடுங்க. உங்க சின்ன பொண்ணு இவ்வளோ ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஏன் அடுத்தது என் சின்ன பையனை மடக்கிறதுக்காகவா? எப்படிதான் உங்க எல்லாராலையும் முடியுதோ. அந்த அப்பு வேற ஒரு நாள் வேலை விட்டு போவாலாம், அடுத்த நாள் வேலைக்கு வருவாலாம். பையனை வலையில சிக்க வைக்க தானே உங்க பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னதான். அந்த மாலத்தையும் பாத்தீங்கன்னா, என் பொண்ணு உங்க பையனை காதலிக்கல. பொண்ணு நம்ம சுதவும். ஆனா அதை எங்க உங்க பொண்ணு உறுதியா சொல்றா? அதான் சொல்ல மாட்டேங்கிறாளே. இதுல நம்ம அப்பு வேற ஆர்வ கூட்டிட்டு வர கூடவே பின்னாடியே பாத்தீங்கன்னா விவானம் வந்ததுதான். அப்புறம் சொல்லவா வேணும், தேவையில்லாத வார்த்தையை பேச. இதனால கோவப்பட்டு என் பொண்ணையே தப்பா பேசுவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம சுதாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரக்ஷித்தோட அம்மாவை அடிச்சிருவாங்க. அதே மாதிரி ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது என்ன ஏதுன்னே தெரியாமல் கீழே வந்தது தான். நம்ம மாலத்தி அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியே போறீங்களான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வெளியே போங்கன்னுட்டு விரட்டி விட்டுருவாங்க. பத்தாததுக்கு சுதா அவங்களும் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. இதனால் பதறி போய் நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா பார்க்க வந்தால் கூட இந்த கேடி பெரியம்மா இருக்காங்களே, மூஞ்சி இங்கே காட்டிடாத, ஃபர்ஸ்ட் வெளியே போன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டிடுவாங்க.